ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா, வருகின்ற மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கும் என பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்துள்ளார். அதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இந்த கூட்டணியில் பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அது மட்டுமில்லாமல் பாமக பாஜக கட்சிகளின் கூட்டணி குறித்து இறுதி முடிவை எடுப்பதற்கு நேற்று மாலை திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக உயர்நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் நடத்தியது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமகவின் தலைவர் அன்புமணி அவர்கள், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் ஏ.கே. மூர்த்தி, வழக்கறிஞர் கே. பாலு ஆகியோர் பங்கேற்றனர். இன்று, அதாவது மார்ச் 19ஆம் தேதி காலை தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்துக்கு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோர் வருகை தந்தனர். இரு கட்சிகளுக்கும் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இறுதியாக பாமக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து எந்தெந்த தொகுதிகள், வேட்பாளர்கள் யார் என்ற தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும், பாமக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் சேலத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரச்சார கூட்டத்தில் அன்புமணியும் பங்கேற்கிறார் என்றும் செய்திகள் அறிவிக்கப்பட்டன.